எல்லா தொழிலுக்குமே ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் நமக்கு அது கைவசப்படுகிறது. சோம்பேறித்தனத்தினாலோ அல்லது எதுக்கு இது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுட்டாலோ கொஞ்ச நாளில் அந்த பயிற்சி நம்மிடமிருந்து போய்விடுகிறது. பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க நாம் கற்றுக்கொண்ட தையலாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ரொம்ப நல்லா எம்ப்ராய்டரி போடுறது அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, பாட தெரிந்தாலும் சரி, அல்லது சமைக்க தெரிந்தாலும் சரி, இது எதுக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அதற்கப்புறம் அந்த பயிற்சி நமக்கு மறந்தே போய்விடும். ஒரு கிராமத்தில் பஞ்சம் வந்துடுச்சான், மழையே பெய்யலையாம். போரும் பொறாததுக்கு இவங்க ஒரு ஜோசியரை கூப்பிட்டு வேற கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, இன்னொரு 3 வருஷத்துக்கு இந்த கிராமத்தில் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டாராம். மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாயிடுச்சான். இந்த ஊரில் இருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு போயிட்டாங்களாம். அப்போது ஒரே ஒரு விவசாயி மட்டும் இல்லை நான் இந்த ஊர்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாராம். இருந்ததோடு மட்டும் இல்லாமல் தினம் காலையிலேருந்து கலப்பை எடுத்துக்கிட்டு போய் நிலத்தை உழுதுட்டுருப்பாராம். ஒரு நாள் ஒரு 6 மாதம் ஒரு வருடம் கழித்து ஒரு நாள் மேக கூட்டங்கள் அந்த வழியாக போச்சான். அப்போ பார்த்தா ஒரே ஒரு விவசாயி மட்டும் வறண்டு போன பூமியை கஷ்டப்பட்டு உழுதுட்டு இருந்தாராம். மேகங்கள் அவரை பார்த்து கேட்டுதான், அதான் மழையே இல்லையே, நீ மாத்திரம் எதுக்கு உழுதுட்ருக்க? அந்த விவசாயி சொன்னாரா, இல்லை என்னுடைய தொழில் உழுவது, விவசாயம் பார்ப்பது. கொஞ்ச நாள் கழித்து மழை வரும் பொழுது நான் உழாமல் இருந்தால் அந்த பயிற்சியே எனக்கு மறந்து போயிடாதா, அதனால தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். மேகங்கள் எல்லாம் கூட நினைத்ததா, நம்முடைய குணம் மழை பெய்வது, நாம் இப்படி மழையே பெய்யாமல் இருந்துட்டாக்க நமக்கு கூட அந்த குணம் போயிடுமோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மழை பெஞ்சுதான். கேட்பதற்கு கொஞ்சம் வேடிக்கையான கதையாக இருந்தால் கூட நமக்கு தெரிந்த தொழிலுக்கு நமக்கு கண்டிப்பாக பயிற்சி தேவை. ஏதேதோ காரணங்களுக்காக நாம் நமக்கு தெரிந்தவைகளை எல்லாம் விட்டு விடுகிறோம். குறிப்பாக வீட்டு நன்றாக யோசித்து பார்த்தால் நமக்கும் பல விஷயங்கள் சின்ன வயதில் தெரிந்து கொண்டிருக்கும். அவற்றையெல்லாம் நாம் நடுவில் விட்டிருப்போம். அப்படி இல்லாமல் தொடர்ந்து அந்த பயிற்சியில் நாம் இருக்க பழகுவோம்.